எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. மனு வா தூங்குவோம், நேரம் ஆகுது. இருக்கறப்பா, அப்ப அந்த ஊசி வழியா எனக்கு சத்து உள்ள போயிருச்சு. அப்புறம் நீ டெய்லி காலையில ஆப்பிள் மாதுளம்பழம்னு கொடுக்குற, அதுல இருக்கிற சத்து நான் வாய்க்குள்ள சாப்பிடும்போது அப்படியே வயிற்றுக்குள்ள போய் சத்து கிடைக்கும்னு சொன்னேன். அப்ப அந்த குட்டி பாப்பாவும் அப்படித்தானே போயிருக்கணும். அது அது என்னன்னு எனக்கு தெரியாது. நீ வா, நம்ம தூங்கலாம் வா. இரியா பிள்ளை, நீ எனக்கு கண்ணத்துல தானே முத்தம் கொடுத்த, அப்ப அது வழியா எப்படி பாப்பா உள்ள போனது? சொல்லு, எப்படி உள்ள போனது? கருப்பா, எப்படி பாப்பா உள்ள போயிருக்கோம்? எனக்கு தெரியலையே. உனக்கு எல்லாம் தெரியும்ல கருப்பா, நீ சொல்லு, எனக்கு சொல்லி கொடு. எனக்கு தெரியாது மனு, நீ தானே சொல்லுவ சாமி கும்பிட்டா பாப்பா வந்துரும்னு. ஒருவேளை நீ அன்னைக்கு சாமி கும்பிட்டதுனால அப்படி வந்துருச்சோ என்னமோ. நான் அன்னைக்கு அப்படி சொன்னதுக்கு நீ இல்லன்னு சொன்னேல, நான் கூட நீ சொன்னதை நம்பல. ஆனா நீ சொன்னதுதான் நிஜம் போலுக்கு. அப்படியா? கருப்பா, நீ நான் என்ன கேள்வி கேட்டாலும் தான் தான் பதில் சொல்லுவேன். நான் கேட்க முன்னாடியே பதில் ரெடியா வச்சிருப்பேன். இப்ப மட்டும் எதுக்கு முழிக்கிற? உனக்கு தெரியலையாக்கும்? ஆமா, எனக்கு தெரியல. எதுக்கு தெரியல? அது இதெல்லாம் லேடிஸ் விஷயம்ல, அதான் எனக்கு தெரியல. சரி, அப்ப நம்ம இந்த போன்ல பாப்போமா? வேண்டாம் வேண்டாம், நீ போனை வை, தூங்கு. கருப்பா, நமக்கு தெரியாத விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்னு நீ தானே சொல்லுவ. பாப்போம். போன் வருது. குடு மச்சான் தான் கால் பண்றாரு. மாறன் மச்சான்னு போட்டிருக்க. இந்த பச்சை கலர்ல போன் சிம்பிள் இருக்குல்ல, இதை தானே தள்ளி விடணும். ஆமாடா. இதை இப்படி மேலே தள்ளி விட்டுட்டு இதை தொட்டா எல்லாரும் கேட்கலாம். ஹலோ ஹலோ அண்ணே, நான் மலர் பேசுறேன். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். இந்த கருப்பன் பக்கத்துல தான் இருக்கான். மாப்பிள்ளை தான் கேட்க வந்தேன். மாப்பிள்ள மச்சான், மாமா எப்படி இருக்காரு? அப்பா நல்லா இருக்காரு மாப்பிள்ள. சமயத்துல ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதை சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். என்ன மச்சான், எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? ஏன் மாமா இல்ல? உன் மாமா தான் மாப்பிள்ள. உன் மாமாவை மட்டுமா நீ காப்பாத்தி இருக்க? 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டியா மாப்பிள்ள? அதுக்கு தான் தேங்க்யூ சொல்றதுக்கு கால் பண்ணேன். நான் ஒண்ணுமே பண்ணல மச்சான். என் நம்பர் தான் உங்ககிட்ட இருக்கலடா மாப்பிள்ள. எனக்கு தானே நீ கால் பண்ணியிருக்கணும். எங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னா. அதான் நீங்க பேங்க்ல பிஸியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். சரிப்பா நீ ஒத்துக்கிடவே மாட்டேன். சரி இருக்கட்டும். பாப்பா தினமும் என்கிட்ட சொல்லி சொல்லி அழுதுகிட்டு இருப்பா, எங்க வீட்டுக்கு போகவே முடியலங்க அப்படின்னு. எங்க அப்பாவுமே அப்படியே நான் பால் வாங்க போற மாதிரி போயிட்டு பிள்ளையும் தூக்கிட்டு போய் உங்க அப்பா கிட்ட காமிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு வரேன் பேசிட்டு வரேன்னு சொல்லுவாரு. எங்க அம்மா விடவே மாட்டாங்க. எங்க வீட்டு சைடு தான் இந்த கதைன்னா, உங்க வீட்டு சைடு அதுக்கும் மேல. எல்லாரும் மாமா கிட்ட இறங்கி போய் பேசுன்னு சொல்லியிருக்காங்க. மாமா இறங்கி வரவே இல்லை. இப்போ ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டியே மாப்பிள்ள. மச்சான், எப்போ டிஸ்சார்ஜ் பண்றாங்க? அப்படியே பேச்ச மாத்திடுவான். நாளைக்கு காலையில வீட்டுக்கு கிளம்ப சொல்லியிருக்காங்க. பாத்துக்கோங்க மச்சான், மாமாவை நல்லா பாத்துக்கோங்க, பார்த்து கூட்டிட்டு போங்க. சரிங்க மாப்பிள்ள. அப்புறம் ஒரு விஷயம். என்ன மச்சான், சொல்லுங்க. இல்ல, நீங்க வீட்டுக்கு வந்துடலாம்ல. நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா வீட்டுல உங்களை எல்லாரும் சேர்த்துக்கிடுவாங்கல்ல மாப்பிள்ள. சரிங்க மச்சான், நாங்க அப்புறம் பேசுறோம். எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. நாங்க காலையில பேசுறோம். பாய். மானு பாய் சொல்லுடா. அண்ணே பாய், டாடா. சரிம்மா. கருப்பா, அந்த ரெட் கலர் தானே கட் பண்றதுக்கு? ஆமாடா. கட் பண்ணியாச்சு. அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே எதுக்கு வைக்கிறோம்னு சொல்லிட்டேன். கருப்பா, நீ எப்பவுமே இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டேல. எனக்கு தூக்கமா வருதுடா இன்னைக்கு. அப்படியா? ரொம்ப வெயில் அலைஞ்சதுனாலயா? இருக்கும். சரி, நான் பாய் விரிக்கட்டா? பாய் விரிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துடலாமா? வா எந்திரி. போவோம். கருப்பா, நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லல. மானு, எனக்கு தூக்கமா வருதுடி. உன்னை பார்த்தா தூக்கம் வர்ற மாதிரியே தெரியல. நீ எப்பவும் என்னை தூங்க வச்சுட்டு நான் தூங்குற வரைக்கும் முழிச்சு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் தானே தூங்குவேன். கருப்பா, நீ முன்ன மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை தெரியுமா? முன்ன மாதிரினா எப்படி? எப்பவும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்ப, சுத்தி இருக்கிறவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்ப. இப்ப நீ ரொம்ப அமைதியா போயிட்ட. நீ மாமா வீட்ல இருந்து வந்துட்டமேன்னு ரொம்ப வருத்தப்படுறியா? சேச்சா, அதெல்லாம் இல்லடா. ஆமாடா. ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒரு பதில் சொல்லு. என் கருப்பேன் இப்படி எல்லாம் பேசவே மாட்டான் தெரியுமா? ஒரு கேள்வி கேட்டா அவன் ஒரு பதில் சொன்னான்னா திருப்பி வேற எந்த கேள்வியும் கேட்க முடியாத அளவுக்கு அந்த பதில் இருக்கும். நீ இப்படி எல்லாம் பேச எங்க இருந்து கத்துக்கிட்ட மானு? உன்கிட்ட இருந்துதான். நீ என் கூட என்ன இப்பதான் இருக்கியா? எத்தனை வருஷமா இருக்க? அப்பெல்லாம் இப்படி பேசுனது இல்ல. நம்ம வீட்ல இருக்கும்போது நீ எப்பவாச்சும் கொஞ்ச நேரம் மட்டும்தான் என் கூட இருப்ப. அப்புறம் ஓடிடுவ, வேலை இருக்குன்னு. இப்ப 24 மணி நேரமும் நீ என் கூடவே தானே இருக்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா? 28 இல்ல? 24 தான். இல்ல 28ன்னு தான் நினைக்கிறேன்.
என்னடா 28 தானே? நீ பேச்ச மாத்த பாக்குற. சேச்சே அப்படிலாம் இல்லையே. எல்லார மாதிரியும் நீயும் என்ன லூசுன்னு நினைச்சிட்டியா என்ன? சி வாயில அடி, நான் போய் உன்னை அப்படி நினைப்பேன். அப்புறம் நான் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற, அப்படியே பேச்ச மாத்தி மாத்தி பேசுற. நம்ம வீட்ல இருக்கும்போது நான் ஏதாவது எங்க அண்ணன் கிட்டயோ எங்க அம்மா கிட்டயோ எங்க அப்பா கிட்டயோ கேட்டா வாயை மூடு போ, போய் வேலையை பாரு, போய் விளையாடு போ அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க. நான் என்ன கேட்டாலும் யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. மாமா கிட்ட கேட்டா மாமா எப்பவும் வேலை வேலைன்னு இருப்பாரு, உன்கிட்ட கேட்டாலும் நீயும் வேலை வேலைன்னு இருப்ப. வேற யாருக்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன். அதனால எனக்கு ஒன்றும் தெரியல. சரி இப்பதான் நான் என்ன கேட்டாலும் சொல்லி கொடுக்கறதுக்கு நீ இருக்க, கேட்கறதெல்லாம் சொல்லி கொடுக்குற, கேட்காததெல்லாம் சொல்லி கொடுக்குற. அப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாம எப்படி போகும்? என்னைய பிள்ளை, எதுக்கு நீ இப்படியே இருக்க? நான் எப்படிடா பிள்ளை இருக்கேன்? நல்லா தானே குட்டிமான்னு இருக்கேன். நான் ஒரு கேள்வி கேட்டு நீ பதில் சொல்லாம இருக்கிறது இப்பதான். எனக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? தெரியலன்னா போன்ல பாப்போன்னு சொல்றேன், அதுக்கும் விட மாட்டேங்கிற. அது அது எதுக்குன்னா, கருப்பா இப்போ என்னடி பிள்ளை யோசிச்சிருக்க? இல்ல, நான் 10th முடிச்சதும் +1ல நீ சயின்ஸ் குரூப் எடுன்னு சொன்னேல என்ன, நானும் சயின்ஸ் குரூப் எடுத்தேன்ல, எதுக்குன்னு கேட்டப்ப நீ எடு படி உனக்கு அப்ப புரியும்னு சொன்னேல. ஆமா. அப்ப ஒரு பாடத்துல இப்ப நம்ம இந்த போன்ல பாக்குறோம்ல, இதே மாதிரி பாடம் இருந்தது. ஆனா அந்த பாடம் எங்களுக்கு நடத்தவே இல்ல. நான் உன்கிட்ட அதை சொன்னப்ப உனக்கும் நடத்தலையா எங்களுக்குமே நடத்தல அப்படின்னு சொன்னேல. ஐயோ ஆமா சொன்னேன். அப்ப இத பத்தி தான் அந்த பாடத்துல இருந்ததா? ஆமா ஆமாடா. கற்பா நீ இப்ப எதுக்கு பயப்படுற? இல்லையே அதெல்லாம் ஒன்றும் பயப்படலையே. மனு நீ இந்த போனை வை, நம்ம தூங்குவோம். இரு மனு குடு. இரு கருப்பா பாப்போம் இரு. மனு அதை என்கிட்ட கூடுடி. இரு இங்க பாரு மனு, நீ இப்ப என்கிட்ட அடி வாங்க போற. உங்ககிட்ட நான் இனிமே பேசவே மாட்டேன் அப்புறம். சரி இந்த பிடி போ, வச்சுக்கோ உன் போனை போ, நீயே வச்சுக்கோ. மானு போ மானு இங்க பாருடா. போ பார்க்க மாட்டேன் போ. நம்ம வீட்ல நான் யாருக்கிட்ட போய் என்ன கேட்டாலும் நீ சின்ன பிள்ளை உனக்கு ஒன்றும் தெரியாது போ போன்னு விரட்டி விடுவாங்க. நீ மட்டும்தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த, இப்ப நீயே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிற. போ மானு இங்க பாருடி. பார்க்க மாட்டேன் போ. மானு போன்னா போ, என்கிட்ட பேசாத போ. ஆமா என்கிட்ட பேசாம உன்னால இருக்க முடியுமாக்கும்? டேய் மனே போ. எல்லாரும் சொல்ற மாதிரி நான் லூசு பிள்ளைன்னு தான் நீயும் நினைக்கிற, அதனாலதான் நான் கேட்டா நீ ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. போ கையை எடு. கையெல்லாம் எடுக்க மாட்டேன்டி, நீ மட்டும் என் மேல சாஞ்சிருக்க. நீ ஏன் கருப்பேன் ஏன் மாமா, அதனால நான் சாஞ்சிருக்கேன். நானாக்கும் உன்னை வேண்டான்னு சொல்றேன், நானாக்கும் உன்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்றேன், நீ தான் அப்படி சொல்ற. கருப்பா நானு உன்னை வஞ்சிருவேன்னு நினைச்சு நீ எதுவும் பயப்படுறியா? ஆமா 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 அப்படிதான். ஐய மாட்டேன் என் பிள்ளை, சொல்லு. எனக்கு தெரியாதுடி. சொல்ல மாட்டேல, அப்ப நான் போ. நீ சொல்ற வரைக்கும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். மனு அப்படிலாம் சொல்லாதடா. அப்ப நீ சொல்லு. நான் எப்படிடா சொல்லுவேன்? சரி இந்தா நீ இந்த ஃபோனில் பாரு. என்ன பார்க்க? அந்த 12th சயின்ஸ் புக் பிடிஎஃப் எடுத்தாரேன், படி. குடு. என்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க? நானாடி? சரி நீதான், அப்புறம் என்ன நானா? இந்தா எடுத்தாச்சு, படி. கருப்பையில என்னென்னமோ போட்டிருக்கு. அதில் போட்டிருக்குன்னா போட்டிருக்கிறது தான், எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. அப்படின்னா முத்தம் கொடுத்தா பாப்பா வராது அப்படித்தானே? அதான் நான் அன்னைக்கே சொன்னேன், நீ தான் கேட்கல. சரி இதெல்லாம் எப்ப நடந்தது? அது அது போடி, நான் தூங்க போகிறேன். நீ ஆய்ப்பிள்ளையா போயிட்ட, நான் சொல்கிறது எதையும் கேட்க மாட்டேங்கிற. போ. கருப்பா இங்க பாரு, என்னைய பாரு. பார்க்க மாட்டேன் போ. மாமா போடி பேசாம. இங்க பாரு. சரி நான் உன்னை வைவேன்னு நினைச்சு நீ எதையுமே சொல்ல பயப்படுற என்ன? போ. நான் வைய மாட்டேன்டா உன்னைய. வைய மாட்டேல அப்புறம் எதுக்கு கேட்குற? நீ என் மானு தானே, நீ என் பொண்டாட்டி தானே, அப்புறம் போ. கருப்பா அந்த புத்தகத்துல போட்டிருக்கிற மாதிரி நம்ம ஒண்ணுமே பண்ணலைல, அதான் கேக்குறேன். இங்க பாரு, என்னைய பார்த்து பதில் சொல்லு. நான் பார்க்க மாட்டேன், உன் மேல கோவமா இருக்கேன். நான் உன்னை வைய மாட்டேன்னு சொல்லு. நிஜமா? சத்தியமா? அது உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுன்னா எப்படி? மானு எனக்கு தூக்கம் வருதுடி. நீ என்னைய பார்த்து பதில் சொல்லு. நீ இப்போல்லாம் ரொம்ப ஆய்ப்பிள்ளையா போயிட்ட. போ. கருப்பா கருப்பா நீ அன்னைக்கு சொன்னேல நான் ஆய்ப்பிள்ளையா எப்பவா போயிட்டேன், நீ இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு. நான் தானே உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சி பேசிட்டேன்டி. கருப்பா இங்க பாரு. முருகா எனக்கு தைரியத்தை கொடு. இங்கே பாரு மானு, அன்னைக்கு வீட்டில் வச்சு நீ என்ன சொன்ன? இந்த பாப்பாவுக்கு கருப்பன் தான் அப்பான்னு சொன்னேல, நானும் குலசாமி தீர்த்தத்து மேலே சத்தியம் பண்ணி சொன்னேன்ல. ஆமா. அது சத்தியம் தானே? ஆமா.
அது என்னன்னா என்ன நடந்துச்சுன்னா உனக்கு தெரியாது. ஒரு நாள் நீ தூங்கிக்கிட்டு இருந்த அங்கே என் பக்கத்தில் தூங்கினேல, அப்போதானே. இதுக்கு மேலே நீ என்கிட்ட கேட்கக்கூடாது. அப்படின்னா எனக்கு தெரியாம பண்ணிட்டேன்ட்டு நான் வைவேன்னு நீ இவ்வளவு நேரம் சொல்ல பயந்துருக்கியா? ஆமாடா, ஆமாம். நான் உன்னை எதுக்குமே வையவே மாட்டேன். ஏன்னா நீ ஏன் கருப்பேன், நான் ஓமானு. இதுக்கு தான் நீ இவ்வளவு நாளா பயந்துகிட்டே இருந்தியா? ஒரு மாதிரி அமைதியாவே இருந்தியா? நீ அப்படியெல்லாம் இருக்காதையா பிள்ளை. எப்பவும் போல கலகலன்னு கலாட்டா பண்ணிக்கிட்டே இரு, அதான் நல்லா இருக்கு. நான் வைவேன்னு நினைச்சு போய் பயந்துகிட்டு இருந்திருக்க பாரு, போ. ஏமானு, அப்போ உனக்கு தெரியாம நான் அது அப்படி பண்ணா ஒன்றும் இல்லையா உனக்கு? நீ தானே, நீ ஏன் கருப்பன் தானே, நான் ஓமானு தானே. ஆமாம் ஆமாம். ஆனால் வேற யாருன்னா? வேற யாருன்னா என் பக்கத்துல வர்றதுக்குனால நீ விடுவியாக்கும். என் தங்க பிள்ளடி நீ, அப்படியெல்லாம் உன்னை நான் விட்டுருக்கவே மாட்டேன். கருப்பா, ம் இந்த மாதிரி நீ ஜாலியா கலகலன்னு இருப்பியா? ம் நான் உன்னை வைவேன்னு நினைச்சல, நீ பயப்படவே கூடாதுன்னு. ம் சரி. இல்லடி பிள்ளை, அன்னைக்கு அரவிந்த இடுப்பில் கையை வச்சுட்டான்னு கத்தி ஊரை கூட்டிட்ட. நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னா உனக்கு கோவமே வரலையா? நீயும் அரவிந்தனும் ஒன்னாக்கும். இல்லடி, இல்லை இல்லை, என் பட்டு பிள்ளை. மானு, எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் செஞ்சு கொடுப்பியா? என்னது? எப்பவும் என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நீ என்னை விட்டு மட்டும் எப்பவுமே போயிடக்கூடாது. போகவே மாட்டேன். தேங்க்ஸ் டி ரஜதி. காதல் கொண்டேன், கனவினை வளர்த்தே, கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தே, உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே. மனு, தூங்குமா? தூங்குவோம். அப்புறம் உங்கள்கிட்ட நான் பழக்கானே. சரிடா. நீ இந்த மாதிரி எப்போ உண்மையே இருக்கக்கூடாது. நல்லா சிரிச்சுக்கிட்டே கலகலன்னு கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பவும் போல. நான் உன்னை எதுக்குமே வைய மாட்டேன்னு உன்னை நல்லா பார்த்துக்கிடுவேன். சரிடா, சரி. இன்னமும் கருப்பு வரலையே. தூங்கும் மடி பண்டாட்டி. தூங்குவோம். நீ இந்த மாதிரிக்கே எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன? சரிடி பிள்ளை. சரி வா, பாத்ரூம் போயிட்டு வந்து பாய விரிப்போம் வா. ம் கருப்பை இப்படி சொல்ல மாட்டான். சரி வாங்க போயிட்டு வந்துருவோம். வா போவோம். என் பட்டுடி நீ. போச்சு, இன்னொரு குட்டி பாப்பா வந்துரும். போச்சுல, இன்னொரு குட்டி பாப்பா வந்துரும்ல. போச்சுல, என் வயிற்றுக்குள்ள இடம் இல்லைல்ல. ஆமால்ல, இப்ப என்ன பண்றது? இப்ப நீ வச்சுக்கோ. போச்சு, இப்ப கருப்பை வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி பாப்பா வந்துருமே. அச்சச்சோ, நான் என்ன பண்ணுவேன்? பாத்தியா நான் எப்படி இருந்திருக்கேன்னு? என் மானு கெட்டிக்கார பிள்ளையா போயிடுச்சு பாத்தியா? மானு எப்பவுமே கட்டிக்கார பிள்ளைதான். ஆமாடி ராஜாத்தி. சரி வாங்க போவோம். வா. நான்லாம் ஆடி கார்லயும் ஆவணி கார்லயும் வந்து இன்ட்ரோ கொடுத்த ஆளு என்ன இந்த சீரியஸ்ல சைக்கிள் தொடக்க விட்டுட்டாங்க. என் தலையெழுத்து இந்த பப்பரமிட்டாக்கு வாக்கப்பட்டுட்டு இப்ப கடைசியில சைக்கிள் தொடச்சிட்டு இருக்கேன். கொடுத்த பைக்கையும் வீராப்பா வேண்டான்னு சொல்லியாச்சு. அடுத்தெல்லாம் ஸ்ட்ரிக்டா சொல்லிடணும். ரோல்ஸ் ராய்ஸ் கார் இல்லாட்டி இந்த எம்கே ஸ்கிரீன்ல பிரசன்ஸ் ஆகவே மாட்டான்னு சொல்லிடணும் ஸ்ட்ரிக்டா. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க என்னை பத்தி? ச்சே, த கிரேட் எம்கே நானு. என்ன போய் பால் கறக்குறதுக்கும் மாட்டுச்சாணி எழுறதுக்கும் விட்டுட்டாங்க. அடுத்தெல்லாம் பேசாம பிரைம் மினிஸ்டர் கேரக்டர் கேட்டுறணும். இல்லாட்டி அமெரிக்க ஜனாதிபதி அந்த மாதிரி ரோல்ல தான் நடிப்பேன்னு சொல்லிடணும். வா, எல்லாம் உன்னாலதான். வா. என்னாலயா? என்னது என்னால? நான் என்ன பண்ணேன்? நீ மட்டும் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்து என்ன சுத்த விடலைன்னு வை, இந்நேரம் நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? எங்க எப்படி இருந்திருப்ப? சென்னை ஐஐடியில் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருப்பேன். அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா இஸ்ரோ தான். அங்கிருந்து அப்படியே நாசாக்கு ஃப்ளைட். நீ வில்லேஜ் விஞ்ஞானியா தான் இருக்கணும்னு உன் தலையில எழுதி இருக்கு. நீ அங்க இஸ்ரோல போய் நாசால போய் எப்படி விஞ்ஞானியாவ? அதான் இருந்தவாளு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். நான் பாட்டுக்கு செவனேன்னு சுத்திக்கிட்டு இருந்த ஒரு அப்பாவி பையனை 4-8 அடிச்சு இடுப்புல சொருகி வச்சுட்டேன். அப்ப என் இடுப்பு விட்டு இறங்கி போய் அங்க உட்காந்துருக்க. ஓவர் ஸ்வெட்டிங்கா இருக்கு, அதான் இங்க வந்துட்டேன். சரி, என் கூட கடைக்கு வரையா? எந்த கடைக்கு? இந்த நாச்சியார கடையில கடைக்கு. இப்ப அங்க உனக்கு என்ன வேலை? இந்த
இந்த கல்யாணத்துக்கு போகணும்ல, அதுக்கு புதுசா ஒரு ஜாக்கெட் தைக்க கொடுக்கணும் வா. யார் கல்யாணத்துக்கு போகணும்? முத்து உன் கூட படிக்கிறாங்கல்ல சுரபி அக்கா, அவங்க அண்ணனுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்துருக்காங்கல்லடா உனக்கு, உன் பேக்ல நான் பார்த்தேன். அது அந்த பிள்ளை என்னத்தானே கூப்பிட்டுருக்கு, நீ எங்க வர்ற கொடுக்கு மாதிரி? ஏன் கல்யாண பத்திரிக்கை எல்லாம் கொடுத்தாங்கன்னா குடும்பத்தோட போகணும் முத்து. உன் பொண்டாட்டி நானு, நீ என்னையும் கூட்டிட்டு போகணும். அப்படின்னாலும் அதுக்கு நான் உன்னை கூப்பிடணுமே, அதுக்கு முன்னாடி நீ ஆளா பறக்குற. நீ எப்படியும் நான் இல்லாம போக மாட்டேன், அதான் முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் தச்சு வைக்கலான்னு பார்த்தேன். ஒரு சேலை இருக்கு முத்து, அதுக்கு பிளவுஸ் தைக்கணும், அதுக்கு தான் போறேன். வா சைக்கிள் எடு, என்னை பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போ. வேற வேலை கழுத இல்ல போடி. முத்து முத்து வா முத்து, மாம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், அக்காவை கூப்பிடாமலே கூட்டிட்டு போயிடும் தெரியுமா. மானு ஒரு விவரம் தெரியாத பச்சை பிள்ளை, அதனால என் அண்ணன் கூட போகுது. நீ அப்படியா? முத்து நானும் விவரமில்லாத பச்சை பிள்ளைடா. யாரு நீயா? மானெல்லாம் வெளியே போச்சுன்னு வை, மானுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனா நீ வெளியே போனேன்னு வை, உன்னால ஊர்ல இருக்கிற யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. ஏன்டா அப்படி சொல்ற? உன்னெல்லாம் ஊருக்குள்ள தனியா அனுப்பணும்னு வை, நீ எல்லாம் ஊரை வேலை பேசி வித்துட்டு வந்துருவ. அப்படி சமத்து பொண்டாட்டி உனக்கு கிடைச்சிருக்கு பாரு, உன் யோகம்தான். ஆல்ரெடி நான் காண்டில தான் உட்காந்து சைக்கிள் தொடச்சிட்டு இருக்கேன், தேவையில்லாம என் கடுப்பு கலப்பாத, போயிரு. சரி வா, என் கூட நடந்தாது வா, அந்த பக்கத்து தெருதானே வா. சரி, டெய்லர் கடைக்கு போறேங்கிற கையில ஒன்னையும் காணோம். அளவு ஜாக்கெட்டை தேடிக்கிட்டு இருந்தேன், மற்றது எல்லாத்தையும் கட்டப்பையில எடுத்து வச்சுட்டேன், அந்த ஜாக்கெட்டை மட்டும் தான் காணோம். சரி நீ வெளியே உட்காந்துருந்தியா, உன்னையும் கூப்பிட்டு பாப்போன்னு கூப்பிட்டு பார்த்தேன். அந்த ஜாக்கெட் எங்கேயாவது பார்த்தையா? ஜாக்கெட்டா? அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறதா என் வேலையா? முத்து அளவு ஜாக்கெட் கொடுக்கறதுக்கு எப்பவும் அதை தாண்டா கொடுப்பேன். பெட்டிக்குள்ள இருந்து எடுத்து கம்ஃபர்ட் போட்டு அலசி காய போட்டிருந்தேன்டா, காணோம். காத்துல எங்கேயாவது பறந்து போயிருக்கோம், போய் பாரு. காத்து எங்க அடிக்குது மாடு, வெயில் தானே கொளுத்துது. இங்க முன்னாடி தான் காய போட்டிருந்தேன், நீ பாத்தியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. ஏய் நான் பாக்கல பப்பரமிட்டா, எனக்கு இதான் வேலையா? ஊர்ல எவ்வளவு பிளவுஸ் காய போட்டிருக்கான்னு பாத்துட்டு இருக்கிறதுக்கு. சரி என்ன கலரு? மஞ்சள் கலருடா. மஞ்சள் கலரா? அப்படின்னா அந்த இதுவான்னு பாரு. இதுவா பப்பரமிட்டா? டேய் ஏய் இரு இரு கத்தாத, இதுதானா? இது உன்னோட பிளவுஸா? குடுறாத. ஏய் இது உன்னோட பிளவுஸா? நான் கம்ஃபர்ட் எல்லாம் போட்டு மணக்க மணக்க அலசி காய போட்டிருந்தேன் மாடு, அதை எடுத்து இப்படி சைக்கிள்ல இருக்கிற தூசி எல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்க. சரி சரி கத்தாத, இப்ப என்ன 4 உதறிட்டு கொண்டு போய் கொடு போ. மூஞ்சிய பாரு. பாரு. ஆமா இரு இரு, இந்த பிளவுஸ்ல என்ன கயிறெல்லாம் கட்டி போட்டிருக்கு? நம்ம வீட்டுல கொல்லையில மாடத்தானே கயிறுல கட்டி போடுவோம், நீ என்ன பிளவுஸ்ல எல்லாம் கவுர் கட்டி வச்சிருக்க? அப்ப நீ மாடா? இங்க பாரு, வேண்டாம் என்கிட்ட வம்புக்கு வராத. சிரிக்கிற பத்தியா? அப்படியே நீ வேணும் நினைச்சா என் பிளவுஸ் எடுத்து தொடச்சிருக்க. இங்க பாரு, உன் பிளவுஸை வச்சு என் சைக்கிளை தொடச்சிருக்கனே நினைச்சு பெருமைப்படு. உன் பிளவுஸ் ஏதோ ஒரு ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி இருக்கு. முதல்ல கட்ட நல்லா வாங்கிருவ பாத்துக்க என்கிட்ட. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இதை நல்லா சோ போட்டு அலசி எனக்கு மறுபடியும் கம்ஃபர்ட்ல முக்கி காய போட்டு அயன் பண்ணி கொடு. ஒரு பிளவுஸை போடுறதுக்கு இவ்வளவு வேலையா பண்ணணும்? அதுக்கு நீ போடாமலே இருக்கலாமே. எது இல்ல இருந்தவாளு, இந்த பிளவுஸை போடாம இருக்கலாம்ல, வேற பிளவுஸே இல்லையா உன்கிட்ட? இன்னைக்கு நீ என்கிட்ட நல்லா வாங்கி கட்ட போற. நீ வா, நான் என் மாமா கிட்ட சொல்லி கொடுக்குறேன். போனா போகுதுன்னு மாமா உன்னை வீட்டுக்குள்ள விட்டுருக்காரு, வர வர உனக்கு சேட்டை ரொம்ப கூடிக்கிட்டே தான் போகுது. போய் சொல்லு போ. இங்க பாரு, இந்த பிளவுஸ் தைக்கிறதுக்கு கூலி நீ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். கொடுப்பாங்க. ஆமா சாரி என்ன கலர்? சொல்ல மாட்டேன் போ. சொல்லாட்டி போ, கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டேன். நீ என்ன கூட்டிட்டு போறது? நான் வருவேன் பாரு. எப்பா தெருக்குள்ள நுழையும் போதே உங்க 2 பேரும் சத்தமும் அங்க வரைக்கும் கேக்குது. வாங்க பெரியப்பா. என்ன மாமா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் ஒரே ஆலோட்டம் தான், இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஆமா, காலையிலும் சாயங்காலமும் வாக்கிங் போக சொல்லியிருக்காங்கல்ல. ரொம்ப நல்லது. அப்படின்னா காலையிலும் சாயங்காலமும் டெய்லி நீங்களே வந்து பால் வாங்கிட்டு போயிருங்க. எனக்கு கொண்டு வந்து கொடுக்குற வேலை மிச்சம். ஆமா, இன்னமும் அந்த தூக்குவாளியும் பால் குண்டாவும் வந்து சேரல, எங்க அவ? அது வரும். ஆமா மாப்பிள்ள, என் ஸ்கூட்டர் எங்க? அந்தா அங்க நிக்குது பாருங்க. ஆமா, இது யார் கொண்டு வந்து வச்சா? நாங்க தான் பெரியப்பா, முத்து தான் ஓட்டிட்டு வந்தான். உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு ஒரு ஆட்டோல கூட்டிட்டு வந்தாங்கல்ல எங்க மாம்ஸ், அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட வண்டி சாவியை கொடுத்து காலேஜ்ல முத்து கிட்ட கொடுக்க சொல்லி எங்க மாம்ஸ் சொல்லிச்சு. நாங்களும் நேத்துன்னு பார்த்து காலேஜுக்கு சைக்கிள்ல போயிருந்தோம். அப்புறம் சைக்கிளை எங்க அண்ணனை ஓட்டிட்டு வர சொல்லிட்டு நாங்க 2 பேரும் பைக்ல வந்தோம். ரொம்ப நல்லதுமா. சரி மாப்பிள்ள, சாவி எங்க? சாவி தர்றேன், அதுக்கு முன்னாடி ஒரு 200 ரூபாய் எடுங்க. 200 ரூபாயா? எதுக்கு? 150 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன் மாமா. ஆமா, நானும் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி தான் உருட்டிக்கிட்டு நடந்துட்டு வந்தேன். அப்பதே வெயில் தாங்காம மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்போ உங்களுக்கும் பெட்ரோல் இல்ல, வண்டியிலையும் பெட்ரோல் இல்ல போல. அதெல்லாம் இருக்கட்டும், 150 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டீங்க, சரி மிச்சம் 50 ரூபா? அது பார்க்கிங் சார்ஜ். நேத்துல இருந்து இங்க நிக்குது இல்ல, அதுக்கு 50 ரூபா பார்க்கிங் சார்ஜ். அதோட சேர்த்து 200 ரூபாய் கொடுங்க. ஏண்டா உனக்கு பிளவுஸ் தைக்கிறதுக்கு காசு வேணுமா வேண்டாமா?
அடப்பாவி. பேசாம இரு. பெரியப்பா 300 ரூபா பெரியப்பா. 300 ரூபாயா? எதுக்கு? அது டிசைனர் பிளவுஸுக்குன்னா 300 ரூபா கேட்டுருவாங்க. அடிப்பாவி. என்னம்மா டிசைனர் பிளவுஸ்? அது ஒண்ணுமில்ல பெரியப்பா, வண்டியை வாட்டர் வாஷ் விட்டுருக்கோம், அதுக்கும் சேர்த்து 100 ரூபா. பார்த்தா அப்படி தெரியலையே. வாட்டர் வாஷ் விட்டதுக்கு அப்புறம் தூசியில மறுபடியும் அப்படி ஆயிடுச்சு. சரி, காசு தாரேன், வாங்கிக்கங்க. சாவியை கொடுங்க. முதல்ல எங்க வீட்டு பாத்திரம், அதுக்கப்புறம் காசு, அதுக்கப்புறம் தான் சாவி. சரி, நான் உள்ள போயிட்டு எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வரும்போது தாரேன். சரி, போயிட்டு வாங்க. முத்து இவர்கிட்ட காசு கேட்டான்னு மாமாக்கு தெரிஞ்சா கொன்றுவாரு. விடு விடு, காசை வாங்கிட்டு செத்து போயிடலாம். அட சேட்டை பிடிச்ச ராஸ்கல். தங்கமான பிள்ளைங்க வண்டியை பத்திரமா கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. யாரு மாமா இதுங்களா தங்கமான பிள்ளைங்க? வாங்க ஏன், வாங்க இந்த பிள்ளைங்களுக்கு வாங்க. என்ன குறைச்சலு? வாங்க வாங்க. ஏ கருப்பாயி, பாத்திரம் எங்க? சும்மா இரேண்டா மாடு. அப்ப இப்பயும் வெறுங்கையை வீசிட்டு தான் வந்திருக்க, கொண்டுட்டு வரல. கொண்டு வந்து தாரேன்டா. நீ கொண்டு வந்து கொடுத்தா தான் அடுத்து பால் உனக்கு, இல்லாட்டி உனக்கு தான் பால் அடுத்து. சீ வாய மூடு ராஸ்கல். என்ன காலையில டிச்சார்ஜ் ஆன கையோட நான் சொன்ன மாதிரியே சாயங்காலம் எங்க வீட்டு வாசல் முன்னாடி மயக்கம் போட்டு விழுக வந்துட்டீங்களாக்கும்? அப்படி நினைச்சுதான் வந்தேன், ஆனா மயக்கம் வர மாட்டேங்குதே. அது எப்படி வரும்? எம்மா என்னடா நீ இன்னும் போகலையா? எம்மா ஒரு 1500 ரூபா ரேஞ்சில் ஷர்ட் எடுத்துக்கிடட்டா? எடுத்துக்கோடா, அதான் 2000 ரூபா கொடுத்துருக்கேன்ல. நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ காசில் சட்டை எடுத்து கொடுத்துட்டேன்ட்டு அவன் சண்டைக்கு வந்தான்னா அப்புறம் நான் பொறுப்பில்ல. அதை நான் பாத்துக்கிறேன் ராசா, நீ கிளம்பு. சரிம்மா, போயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு, இருட்டுறதுக்குள்ள வந்துரு. சரிம்மா. மாமா போயிட்டு வரேன். எக்கா போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா, போயிட்டு வாப்பா. எங்கடா சட்டை எடுக்கவா போற? ஆமாம், எங்கள் கூட படிக்கிற பிள்ளையோட அண்ணனுக்கு கல்யாணம், காலேஜ் ஓனரோட மகனுக்கு. அதான் உன்னை முதல்ல பொண்ணு கேட்டு வந்தாங்கல்ல பாப்பா, அந்த பையனுக்கு தான். சரி சரி. பொண்ணு உன் சிநேகித பிள்ளை சுப்பு தான். அப்படியா பெரியம்மா, எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியா, அப்போ போய் என்னன்னு கேளு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை பெரியம்மா. சரி, அப்பனா போகிற வழியில் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போ. ஆட்டும். சரி, நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வா. எவ்வளவு சண்டை போட்டாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒண்ணு மண்ணா இருக்கீங்க ஒரே வீட்டுல. ஆனா பெரிய மாப்பிள்ளைய மட்டும் அப்படி தனியா விட்டுட்டீங்களே. என்ன அவனை பற்றி பேசாதீங்க. அந்த பிள்ளைக்கு என்னம்மா, நல்ல பிள்ளை. ஆமாம், நல்ல பிள்ளை செஞ்ச வேலையைத்தான் பார்த்தோம்ல. சரி, விடுங்க விடுங்க, அதை பத்தி நான் பேசல. சரி வாங்க உட்காருங்க, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். பாப்பா வா உட்காரு. உள்ள போய் சம்மந்தி இருக்காரான்னு பாத்துட்டு வரேன். அவர் நேரம் கடையில் இருப்பாரு. இல்லையே, கடையில இல்லையே. வரும்போது அந்த பக்கம் தான் வந்தோம். வீட்டுக்குள்ளே தான் இருப்பார் மாமா, வாங்க. சரி போங்க, அப்படின்னு நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, வாங்க வாங்க. போமா பாப்பா. நீங்கள் உள்ளே போகிறீங்களா மாமா? நான் எங்கள் ஆத்தால கூட்டிகிட்டு வரேன். ஆஸ்பத்திரிக்கு வர முடியலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. இல்ல இல்ல, அவங்கள நீ கூட்டிட்டுலாம் வர வேண்டாம், வா நம்ம போய் பார்ப்போம். அப்படின்னு அந்த வீட்டுக்கு வாங்க, எங்கள் மாமா வீட்டுக்கு. அங்கதான் இருப்பாங்களா? சரி வா. பாப்பா வாங்க வாங்க பாப்பா உட்காருங்க. அண்ணி இருக்காங்களா? இருக்கா, இந்த கூப்பிடுறேன், நீங்கள் உட்காருங்க பாப்பா. இருக்கட்டும், அவங்கள ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அளவு எடுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். ஏய் சுப்பு, சுப்பு இங்கே வா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. என்ன பேக்கெல்லாம் போட்டு வந்திருக்க? நான் உங்களுக்கு ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பாட்டி, அதான் ரெடியாக இருக்காங்க. அப்படியா, சரி சரி, ஃபோனில் பேசிக்கிட்டீங்களோ? சரி அண்ணி போகலாமா? போகிறது சரி, சொன்னதெல்லாம் ஞாபகம். சரி அத்தா, பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வாமா. எதில் போகிறீங்க? காரில் தான் பாட்டி வந்திருக்கேன். உங்களுக்கு காரில் ஓட்ட தெரியுமா? சரிம்மா சரி. தெரியும், சீக்கிரமாக வந்துடுறோம். பட்டு சாரீஸ் நிறைய எடுத்து வச்சுட்டாரு அப்பா. அன்னைக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு மேட்சாக ப்ளவுஸ் தைக்க கொடுத்துட்டு அப்படியே அளவும் கொடுத்துட்டு வந்துடுறோம். சரிம்மா சரி சரி, போயிட்டு வாங்க. அண்ணி வாங்க. என் பேத்திக்கு எப்பேற்பட்ட ராஜ வாழ்க்கை வந்திருக்கு. கூறுகட்டத்தனத்தால் கெடுத்துக்கிட பார்க்குறா. அண்ணி முன்னாடி என் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்களா? சரி. அண்ணி உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கட்டா? என்னம்மா? உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானே? இல்லை, ஏன் கேட்குறேன்னா உங்கள் முகம் அந்த அளவுக்கு ஹாப்பியாக இல்லை, ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. ஒரு பொண்ணை என்னால் புரிஞ்சுக்க முடியுது, அதான் கேட்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. இல்லை அண்ணி, உங்கள் மனசில் ஏதோ இருக்குது, என்கிட்ட ஃப்ரீயாக பேசுங்க. உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா சொல்லிவிடுங்க. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களா அண்ணி? அது பாப்பா. பாப்பா இது யாருடா? நீங்கள் யாரு? நான் அந்த டீ கடை இருக்குல்ல, அந்த டீ கடை நான் தான் வச்சிருக்கேன். எங்கள் அண்ணி வீட்டுக்கு பக்கத்து வீடா? சரி சரி. ஆமா, தங்கமான பொண்ணு. எங்கேயோ வெளியே கிளம்பிட்டீங்க போல. ஆமாம், கொஞ்சம் டெய்லரிங் ஷாப் வரைக்கும். சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.
எங்க சுப்புலட்சுமி ரொம்ப நல்ல பொண்ணுமா. ஆனா பேசுறதுக்கு ரொம்ப யோசிச்சு தான் பேசுவா. கூச்சு சுபாவம். சந்தோஷத்தை வெளியே காட்ட தெரியாத பிள்ளை பாவம். அதான் அவங்களே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமா, பிறந்து வளர்ந்ததுல இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா? என் பிள்ளை மாதிரிமா. ஓகே அங்கிள், நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். நீங்க நல்லா பேசி பேசி பழக்கி விட்டுருங்க. நல்லா பேசுவா அப்புறமா. சரி. சரி வரேம்மா. வாங்க. என்னத்தையாவது பேசி உன் வாழ்க்கை நீயே கெடுத்துக்கிட்டு இருக்காது. போலாமா நீ? போலாம். ஏ சுரபி, நீ என்னடா அந்த பக்கம்? அதை நான் கேட்கணும். நீ என்ன இந்த பக்கம்? எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தேன். ஆமா, இது எங்க ஏரியா பிள்ளை? நீ என்னைய கேட்குற? இந்த பைக்கை நீ என்ன திருப்பி கொடுக்கலையாடா? ஆஹா, எங்க அம்மா காசு கொடுத்துட்டாங்க. சரி சரி. பைக் எனக்கு வேணும்னு சொல்லிட்டேன், அதான். ஒரு தடவை பைக் ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் அது இல்லாமல் இருக்க முடியாது. சரி, எங்க பைக் எடுத்துட்டு ஊரை சுத்த கிளம்பிட்ட? ஊரை சுத்தெல்லாம் போல பிள்ளை. அதான் உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு புதுசா ஷர்ட் எடுத்து போடலான்னு கடைக்கு போய்கிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு நாங்க புது ட்ரெஸ் போடுறோம். சரி, நீ எதுக்கு போடுற? இதெல்லாம் சாக்கு வச்சு புது ட்ரெஸ் வாங்கினாதான் பிள்ளை உண்டு. ஆமா, நீங்க எங்க? நாங்களும் ட்ரெஸ் விஷயமா தான் போறோம். கார்லயே வந்திருக்க? யார் வந்திருக்காங்க? நான் தான் எடுத்துட்டு வந்தேன், எங்க அப்பா கார். உங்க அப்பா கார்னு தெரியும். உனக்கு கார்லாம் ஓட்ட தெரியுமா? ஊருக்குள்ள மட்டும் ஓட்டுவேன், பைபாஸ்ல எல்லாம் எடுக்க மாட்டேன். அதானே, பார்த்து என்ன. சரி. சரி, நான் வரட்டா? போயிட்டு வா. கல்யாணத்துக்கு முத நாளே வந்துருங்கடா. உங்க வீட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. பெரிய ஆளுங்கெல்லாம் வரமாட்டாங்க. குமார், என் தம்பி, முத்து, வெண்ணிலா எல்லாரும் வருவாங்க. அதான்டா, அவங்க தான். அப்புறம் இங்க கிருஷ்ணமூர்த்தி, அவன் தம்பி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. சரி சரி, பசங்க எல்லாரும் வந்துடும் பிள்ளை. சரி, வாங்க வாங்க. சரி, நான் வாரேன். என்ன, எங்க அம்மா இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, போயிட்டு வா. என் காலேஜ் மேட்டா நீ? இங்க எங்க பக்கத்து தெரு பையன் தான், என் ஃப்ரெண்டோட பெரியப்பா பையன். தெரியும். சரி, போலாம். வாங்க நீ வாங்க. இங்கே தானே டியூஷன் நடக்குது. இந்த கிளாஸ் தான். இவன் தானே அது? மானு, நீ இந்த பக்கம் வா. டேய் பிள்ளைங்களா, இன்னைக்கு டெஸ்ட்னு சொன்னது ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ.